ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். கேரட் பீட்ரூட் ஹல்வா. இதை நம்ம வெல்லத்தை வச்சு ரொம்பவே ஹெல்தியா எப்படி பண்றதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் நல்லா உருகுனதும் இதுல கொஞ்சமா நான் பாதாமும் முந்திரியும் கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். அதை உள்ள சேர்த்துட்டு நல்லா மிதமான தீயில வச்சு இதை பொன்னிறமா வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்ப பாருங்க, நம்ம போட்டிருந்த நட்ஸ் எல்லாம் நல்லா பொன்னிறமா வறுபட்டு வந்துருச்சு. இத நம்ம இப்போ ஒரு பிளேட்ல எடுத்து தனியா வச்சிடலாம். இப்போ இதே நெய்ல நம்ம பீட்ரூட்டையும் கேரட்டையும் வதக்க போறோம். நான் இன்னைக்கு 2 பெரிய பீட்ரூட், 1 கேரட் இதை இந்த மாதிரி சீவி எடுத்து வச்சிருக்கேன். அதை இந்த நெய்ல சேர்த்து ஒரு 5 நிமிஷத்துக்கு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். இதை இந்த மாதிரி வதக்கினதுக்கு அப்புறமா நான் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க பால் வச்சிருக்கேன். அதை ஒரு கப் சேர்த்துக்கிறேன். பால் சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நம்ம ஊற்றியிருக்க பால் நல்லா வத்தி இந்த கேரட் பீட்ரூட்லாம் வெந்து வரணும். இப்போ இதில் நான் 3 ஏலக்காய் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவருக்காக. இப்போ நம்ம இது வேகிறதுக்காக மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சிடலாம். இப்போ 20 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்ம ஊற்றின பால்லாம் நல்லா வத்தி இந்த கேரட் பீட்ரூட் நல்லா வெந்திருக்கு. இப்போ இதில் நான் 1 கப் வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் உங்கள் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி வெல்லத்தோட அளவை சேர்த்துக்கோங்க. வெல்லத்தில் மண் இருக்கும்னு நினச்சிங்கன்னா அதை காய்ச்சி வடிகட்டி உள்ளே சேர்த்துக்கங்க. இப்போ திரும்ப இதை மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம போட்ட வெல்லம் நல்லா கரைஞ்சி தண்ணியாக இருந்தது இல்லையா, அது இந்த மாதிரி திக்காகி இருக்கும். நமக்கு இந்த கேரட் பீட்ரூட் ஹல்வா இந்த சட்டியில் ஒட்டாமல் நல்லா இந்த நெய் பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்க, அந்த கடாயில ஒட்டாம இருக்கு இல்லையா, இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த பதம் வர வரைக்கும் நம்ம கைவிடாம இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊற்றி கிளறணும். நான் நெய் ஊற்றுறத வீடியோ எடுக்க மறந்துட்டு நீங்கள் ஊற்றிக்கோங்க. இப்போ நம்ம இதில் ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க பாதாம் முந்திரியை சேர்த்துட்டு கூடவே நான் கொஞ்சமாக மெலன் சீட்ஸ் ஆட் பண்ணிக்கிறேன். இந்த ஃப்ளேவர் எனக்கு பிடிக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா மெலன் சீட்ஸை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. நல்லா கலந்து விட்டுருங்க இந்த மாதிரி நட்ஸை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கேரட் பீட்ரூட் ஜாகரி அல்வா ரொம்பவே சூப்பராக சட்டுன்னு ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம வெல்லத்தில் பண்ணியிருக்கனால ரொம்பவே ஹெல்த்தியாக இருக்கும். இந்த ரெசிபியை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்க.